நம்ம எல்லாருக்குமே சார்லி சாப்ளின்னு சொன்னாலே முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு வரும். அவருடைய நகைச்சுவை எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஆனா அவருடைய நகைச்சுவைக்கு பின்னாடி பல துயரங்கள் இருந்திருக்கு. சார்லி சாப்ளின் சின்ன வயசா இருந்தப்ப அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் அவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. ஒரு நாள் சார்லி சாப்ளின் அவங்க அம்மா ஹன்னா சாப்ளின் மேடையில பாடிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க குரல் அழுகையில தளர்ந்து போயிடுச்சு. இதை கேட்ட பார்வையாளர்கள் எல்லாரும் கோபம் அடைஞ்சு கூச்சலிட்டு அவங்கள மேடையில இருந்து வெளியேற சொன்னாங்க. அரங்கத்துக்கு பின்னாடி நின்று இதை பார்த்துட்டு இருந்த சிறிய சார்லி பயத்தோட ஆனா தன்னம்பிக்கையோட அம்மாவோட இடத்துல நின்று பாட தொடங்கினாரு. பாடலுக்கு இடையில அவருடைய இயல்பான குறும்பாலையும் அசைவுகளாலையும் மக்களை சிரிக்க வச்சாரு. கேலி செஞ்சவங்க கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க, கோபமா இருந்தவங்க ரசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு நிமிஷம் சார்லி சாப்ளினுடைய வாழ்க்கையை மாத்துச்சு. நான் மக்களை சிரிக்க வைக்க பிறந்தவங்கிற உணர்வு அவருடைய மனசுல ஆழமா பதிஞ்சிச்சு. உலகம் முழுசா கோடிக்கணக்கான மக்களை சிரிக்க வச்சவர் அவரு. சில சமயம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான மாற்றம் நடக்கும். சார்லி சாப்ளினை மாதிரி நம்மளும் எந்த நேரத்துல வேணும்னாலும் நமக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அசாதாரண சக்தியை கண்டுபிடிக்கலாம். உங்க கண்ணீரை உலகம் உணராது, ஆனா நீங்க மத்தவங்களை சிரிக்க வைக்கும் போது உலகம் உங்களை மறக்காது. சிலர் சிரிக்க மகிழ்வார்கள், சிலர் சிரிப்பின் பின்னே இருக்கும் கண்ணீரை உணர்வார்கள். ஆனால் உண்மையான வெற்றி கண்ணீரை மறக்க செய்வதே. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.